இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து மாயை தேடாதே என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ஒரு புலி இருக்கிறது. அது ஒரு சின்ன புலி. அது ஆடு மந்தைகள் மத்தியிலே ஆடு குட்டியோடு வளர்ந்து வருகிறது. இந்த புலிக்கு தெரியாது தான் இது நான் ஆடு என்று நினைத்து கொண்டு தன்னுடைய முகத்தை அறியாதபடி இந்த மந்தையோடு வளர்ந்து வருகிறது. இந்த ஆட்டை பார்த்து ஆட்டை போல கத்த ஆரம்பிக்கிறது, ஆட்டை போல புல்லை திங்க ஆரம்பிக்கிறது, தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த ஆடுகளோடு அது வளர்ந்து வருகிறது. இங்கே அந்த வழியாக சென்ற ஒரு புலி, அந்த பெரிய புலி அந்த சிறு புலியை பார்த்தது இது இப்படி இருக்கிறது என்று சொல்லி அதை அழைத்து தன்னுடைய உண்மையான முகத்தை தண்ணீரிலே காட்டி, நீ ஒரு புலி, நீ ஆடுகள் உள்ளே நீ வளர்ந்து வருகிறாய், உன்னுடைய தோற்றம் வேறு, உன்னுடைய குணம் வேறு என்று சொல்லி கொடுக்கிறது. இது அந்த புலி அதை பார்த்த மாத்திரத்திலே அதனுடைய குணாதிசயங்கள் மாறுகிறது, முகங்கள் மாறுகிறது. முதல் முறையாக கர்ஜிக்கிறது, தான் ஒரு புலி என்று பெருமை கொள்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நாமும் சில நேரங்களிலே நம்மளுடைய முகம் இந்த உலகத்தின் காரியத்தை நோக்கி சென்ற முகம் வேறுபடுகிறது. இங்கே லாபானுடைய முகம் வேறுபட்டதாக இந்த யாக்கோபு சொல்கிறார். முகம் வேறுபடும். மனிதனும் முகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆலயத்துக்கு சென்றால் ஒரு முகம், உலக காரியங்களில் ஒரு முகம், மற்றவர்களோடு ஒரு முகம், நண்பர்களோடு ஒரு முகம், பிடித்த நம்மை அறியாமலே நமக்குள்ளே வேறு வேறு முகங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த மாயமான தோற்றத்தை நமக்கு நாமே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய உண்மையான தோற்றம் என்ன, அது ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதய. நம்மளுடைய எல்லா தோற்றமும் கர்த்தருக்கு தெரியும். வேதாகமத்திலும் கூட இன்றைய நாளிலும் மாயை தேடின ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம். இங்கே யோசுவா அந்த 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கள் என்றால் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்கே யோசுவா அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் இணைந்து இந்த ஆயி பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். இங்கே யோசுவா ஆள் அனுப்புகிறார், வேவுக்காரர்களை அனுப்பி அந்த ஆயி பட்டணம் எப்படிப்பட்ட இருக்கிறது, அங்கே சூழல் எப்படி, அங்குள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆராய்வதற்கு இங்கே வேவுக்காரர்கள் ஒன்று சொல்கிறார், நாம் யாருமே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே மக்கள் குறைவாக தான் இருக்கிறார்கள், குறிப்பாக ஒரு 3000 இல்லை 2000 மக்கள் போனால் போதும் என்று சொல்லி இந்த யோசுவாவோடு இந்த வேவுக்காரர்கள் சொல்கிறார்கள். இந்த யோசுவாவும் அதை நம்பி அந்த மனிதர்களை அனுப்புகிறார்கள். இங்கே ஆயி பட்டணம் ஒரு சிறிய பட்டணமாக இருந்தாலும் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களாலே அதை வீழ்த்த முடியவில்லை. அங்கே அவர்களோடு சேர்ந்த அந்த 2000-3000 மக்களோடு சென்ற மனிதர்களை அந்த ஆயி பட்டணத்தினர் 36 பேர்களை அழித்து விடுகிறார்கள். உடனே அங்கே யோசுவாக்கு மிகவும் கலக்கம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடக்கிறார்கள். அங்கே யோசுவாக்கு ஒன்றும் புரியல. அங்கே மக்கள் குறைவாங்கின மக்கள் தான், நம்ம ஒழுங்காக தானே சென்றோம், எல்லா காரியமும் பெர்ஃபெக்டாக இருந்தது, ஏன் அழிந்து விட்டார்கள், நம்மை இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டிவிட்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லி சகல ஜனங்கள் அறிந்து இந்த கானானியர்கள் அறிந்தால் நம்மை அற்பமாக நினைத்து விடுவார்கள், எங்களை அல்ல கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுமே என்று சொல்லி அவன் அழுகிறான். இப்போது தேவன் யோசுவாவோடு பேசுகிறார். யோசுவாவோடு பேசி என்ன சொல்கிறார், இங்கே அவர்களுக்கு தெரியாத ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது என்று சொல்லி
ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். வாசிக்கிறேன். யோசுவா 7:1 இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானத்திலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி என்றால் யூதா கோத்திரத்து சேரானுடைய குமாரனான சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலவற்றை எடுத்துக்கொண்டான். இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இது யோசுவாவுக்கு தெரியாது, புலம்பிக் கொண்டு இருக்கிறான். இந்த 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 காரியம் அவன் அறியாது இருக்கிறான். இந்த ஆகான் என்ற மனிதன் அவனுடைய முகம் எப்படிப்பட்டதுக்கு வெளியே நன்றாக இருக்கிறான். அவன் சாபத்தீடான காரியத்தை எடுத்துக்கொண்டான் என்பதை இந்த யோசுவா அறியவில்லை. அவன் என்ன செய்கிறான்? கர்த்தர் சொல்கிறார், நாளைக்கு இப்போ எல்லாத்தையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் இடத்துல இருக்கிற அந்த சாபத்தீடான பொருள் வெளியே போகிறவரை நான் எதுவுமே செய்ய முடியாது, உங்களிடம் நான் இறைன் என்று சொல்லிவிட்டார். இப்போ யோசுவா சொல்கிறார், நாளை தினத்தில் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. நாளைக்கு எல்லோரும் வரணும். இந்த இடத்துல வந்து நிற்கும்போது நான் ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்த இருக்கிறான்னு சொல்லி எல்லா ஜனங்களிடம் சொல்லிவிடுகிறார். இப்போது கூட அந்த ஆகான் மனம் மாறவில்லை. அவன் அவன் தன்னையே தன் முகத்தை மாற்றி கொண்டு தான் இருக்கிறான். இங்கே காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும், இரண்டாவது வம்சம் வம்சமாக வர வேண்டும், மூன்றாவதாக குடும்ப குடும்பமாக வர வேண்டும், நான்காவதாக பேர் பேராக வர வேண்டும் என்று சொன்னான். ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த கோத்திரத்திலேருந்து வம்சங்கள், அதிலேருந்து குடும்பம், ஒரு குறிப்பிட்ட நபர்களை போட்டு கண்டுபிடித்து விட்டார்கள். யோசுவா 7:18 அவன் சப்தியின் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்தியின் பிறந்த கர்மியின் மகன் ஆகான் என்று குறிப்பிடப்படுகிறான். யோசுவா 7:20 அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இப்போ எல்லா கோத்திரத்தையும் கூட்டு வந்து எல்லா மக்களையும் சொன்ன பிறகு உண்மையை ஒத்துக்கிடுறான். இப்போ அவனுடைய முகத்திரை வெளியே தெரிகிறது. இப்போ என்ன செய்கிறார்கள்? அங்கே யோசுவா சொல்கிறார், மகனே நீ என்ன செய்கிறா? நீ ஃபஸ்ட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீ என்ன தவறு செய்தான்னு உள்ளதை நீ ஒழிக்காமல் என்ன சொல்லுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த ஆகான் சொல்கிறான் பாருங்கள். அவன் சொல்கிறான், கொள்ளையில் அந்த கொள்ளையை அடித்ததில் நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பழத்தையும் அதை எடுத்து நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அதை நான் எங்கு வைத்திருக்கிறேன்? என்னுடைய கூடாரத்திலே அங்கே நான் கூடாரத்தில் மத்தியிலே அதை ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறான். இங்கே எல்லாரும் இணைந்து அவனை கல்லெறிந்து கொள்கிறார்கள். அழிந்து விடுகிறான் ஆகான். பாருங்கள், மாயை தோற்றம் நம்மளுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டு நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இந்த வேளையிலே இந்த மாய்மால வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலையும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையை முன்னிறுத்து உண்மையை முன்மாதிரியாக வைத்து மக்கென்று வாழ இந்த மாய்மால தோற்றத்தை எங்களை விட்டு அகற்றி உண்மையான தோற்றத்தை உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களோடு இணைந்து எங்களோடு உருவாக்கி எங்களுடைய முக தோற்றம் சரி எல்லா காரியத்தையும் உண்மை முன்னிறுத்த கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், உண்மையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.